வணக்கம். உங்கள் டிஎன்ஏ கர்மா ஆராய்ச்சியாளர் நெல்லை வேலாயுதம். இந்த பதிவு திருமணத்திற்கு பரிகாரம். ஒரு காலங்களில் வந்தீங்கன்னா 12 வயசு 15 வயசு இப்படி திருமணம் நடைபெற்று கொண்டு இருந்தது. ஆனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் மேரேஜ் ஆகுது. சாதாரண ஒரு பெண்ணை 25 வயசை தாண்டிடுது, ஒரு ஆண் 30 வயசுக்கிட்ட வந்துடுது, 30 வயசு தாண்டுது. இதுக்கிற காரணம் என்ன? எண்ணங்கள் தான். அந்த காலத்துலேயும் அதே கிரகங்கள் தான் ஓடிச்சு, இந்த காலத்துலேயும் அதே கிரகங்கள் தான் ஓடுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுதேன், 15 வயசில் நீங்கள் திருமணம் பண்ணுன்னு நான் அந்த அர்த்தத்தில் பேசலை, அந்த காலத்தில் நடந்ததை சொல்கிறேன். அதனால் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறான்டா. இப்போ அரசாங்கமே ஆணுக்கு 21 பெண்ணுக்கு 18, அது கரெக்டான வயசு. அந்த வயசில் திருமணம் பண்ணணும். ஏன்னா இதனால தான் லேட் மேரேஜ் ஒரு காரணம். கிரகங்கள் என்றைக்குமே தடுக்காது, கல்யாணத்துக்கு தடுக்காது. உங்களுடைய எண்ணங்கள் தான், எண்ணங்கள் மூலம் தான் கர்மானே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால தான் திருமணம் தடைபெறுது. நீங்கள் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதில் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் கர்மா தொடர்பு எப்படி ஏற்படும்? ஒரு உயிர்பற்று வருதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ உயிர்பற்றுன்னா ஒரு ஆணோ பெண்ணுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடலாம். ஒரு ஜோதிடர்கிட்ட வந்தாங்கன்னா ஓகே சொல்லணும், கல்யாணம் இப்போ நடந்துடும். 3 மாதத்துலேயே 6 மாதத்துலேயே ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கல்யாணம் நடந்தே தரும். அவங்க அது முயற்சி பண்ணணும், எண்ணங்கள் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணால் கல்யாணம் ஆண் பெண்ணுக்கு கல்யாணம் நடந்துடும். பொருள் பற்று வரையில் அவங்க பொருளாதார ரீதியாக ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் வர்றதுக்காண்டி அது ஒரு வேலையை இது தேடிட்டு தான் கல்யாணம்னா அது அந்த பொருள் பற்று வரையில் அது கரெக்டு தான். அது கரெக்டு தான். பொருள் பற்று வரையில் அந்த டயத்தில் கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகும். இப்போ ஒரு 21 வயசில் வந்ததுன்னா பொருள்பற்றில் வராங்கன்னா, ஐயா ஒரு ஆண் வந்ததுன்னா ஒரு 2-3 வருஷம் போட்டு 25 வயசை தாண்டட்டும் அப்படின்னு சொல்லிடுறோம். 30 வயசுக்கிட்டனாலும் சில சமயம் நடந்துடும். இந்த பொருள்பற்று இழுத்து கொண்டு போயிடும். அது அவ்வளோ இழுக்காது. 25 வயசில் 25 வயசுக்குள்ளே முடிச்சிடலாம். ஆனால் இவங்க எண்ணங்கள் என்ன? இன்னும் பணம் சம்பாதிக்கணும், நம்ம நம்மளுக்கு வர்ற மனைவியும் ஒரு வேலையில் இருக்கணும், வசதி வாய்ப்புகள் இருக்கணும். இப்படி பார்த்து இவரும் நம்ம இப்போ 50,000 சம்பளத்தெல்லாம் இருக்கோம், 1,00,000 சம்பளம் வந்தால் தான் கல்யாணம். இப்படிங்கிறது ஆண்களுக்கும் என்ன இருக்குது, பெண்களுக்கும் என்ன இருக்குது. இதனால தான் பொருள்பற்றில் கொஞ்சம் லேட் மேரேஜ். இப்போ ஒரு 21 வயசில் ஒரு ஆணோ பெண்ணோ வந்தாலும் சரி, ஐயா 2 வருஷம் கழிச்சு வாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அது அவங்க அந்த பொருள்பற்றிலேயே மறுபடியும் அதிலேயே இருக்கிறதுனால அவங்க ரொம்ப லேட் பண்ணிடுறாங்க. இது இவங்களால தான், கிரகங்கள்னால கிடையாது. இவங்களுடைய எண்ணங்கள் கர்மா, அதனால தான் அவ்வளோ லேட் மேரேஜ். அப்புறம் உயிர்பற்று துண்டிப்பு, பொருள்பற்று துண்டிப்பும் இருக்குது. இப்போ ஒரு பொருள்பற்று துண்டிப்பில் ஒரு நபர் வாராருன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ பொருள்பற்று துண்டிப்பில் வரையில் ஏன் வாங்க மேரேஜ் முடிக்கணும்னா உங்களுடைய தாய் தாப்புனார் கேட்டாலும் சரி, இல்லை நேரடியாக மணமகனே கேட்டாலும் சரி நம்ம ஜோதிடர்கிட்ட. இப்போ ஆண் இருந்ததுன்னா, ஒரு ஆண் பவரில் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஆண் வந்தோன்னா உங்கள் அப்பாவுக்கு சொத்து இருக்கா, அது மெயினாக நீங்கள் குடியிருக்கிற வீடாக இருந்தால் அதை விற்றுருங்க, விற்றுட்டிங்கன்னா கல்யாணம். இந்த பரிகாரம் அதுதான். இதில் பரிகாரம் கர்மா பரிகாரம் அதுதான். சொத்து விற்றா கல்யாணம் நடக்கும். அதே பெண்ணு கேட்டாலும் நம்ம என்ன சொல்லலாம், உங்கள் தாயார் மேலே சொத்து இருக்கா, உங்கள் பாட்டி அவங்க சொத்து வச்சுருக்காங்களா, அதை விற்றுருங்க, விற்று கல்யாண செலவுங்க கல்யாணம் வந்துடும். இதுதான் பொருள்பற்று துண்டிப்புனா. ஒரு இடத்த விற்றாச்சுனாலே கல்யாணம் வந்துடும். இல்லைன்னா ஒரு 6 இடம் இல்லையா, ஒரு சின்ன ஒரு சென்ட்லேயே 2 சென்ட்லேயே ஒரு இடத்த வாங்கி போட்டு அது ஒரு 6 மாதம் கழிச்சு வில்லுங்க, விற்றுட்டுனா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் வந்துடும்.
புரிஞ்சுங்க. இதுதான் அந்த பொருள்பட்டு துண்டிப்புக்கு அதுதான் கல்யாணம் வந்துடும். அதே இது வந்து உயிர்பட்டு துண்டிப்புன்னு வச்சுவிடுங்க. உயிர்பட்டு துண்டிப்புன்னு வச்சுக்கிடுவோம். ஏங்க வாங்க, முதல்ல ஒரு இடமோ வீடோ வாங்கிவிடுங்க. ஒரு ஆண் வந்தாலும் சரி, உங்கள் அப்பா பேர்லேயோ மணமகன் பேர்லேயோ ஒரு வீடை வாங்கிடுங்க. வாங்கிட்டால் கல்யாணம் நடக்கும். அதே ஒரு பெண் வந்தாலும் மணமகன் பெண் மேலேயோ இல்லை தாயார் மேலேயோ ஒரு வீடை வாங்கிட்டாலும் அது கல்யாணம் நடக்கணும். உயிர்பட்டு துண்டுக்கு பொருள்பற்று நுழைச்சிடணும். அது பொருள்பட்டு துண்டுக்கு பொருள்பற்ற வித்தரணும். இதுதான் ஃபார்முலா. இதை செஞ்சாலே கல்யாணம் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, இவங்களை என்னத்தை தான் வந்து நம்ம சொன்னாலும் மக்கள் பூரா வந்து பணம் பதவி இதில் தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க. இந்த காலகட்டம் இப்படி இருக்குது, இப்படி போங்க நம்ம வழியை சொல்லிடலாம். அது அவங்க தான் கேட்காதும் கேட்குதாங்க. இன்னொன்று வந்து இப்போ ஜாதகம் பார்க்காங்க. ஜாதகம் பார்த்து அதில் பொருத்தம் பார்த்து 10 பொருத்தம் இருக்குது, ஏன்னா அதையும் பார்த்து பண்ணுறாங்க. அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்குற நான் தவறுன்னு சொல்ல, ஜோதிடத்தையும் நான் குற்றம் சொல்லலை, ஜோதிடர்களையும் நான் குற்றம் சொல்லலை. அங்கேயும் மைனஸ் ப்ளஸ்ஸு வரதான் செய்யுது. ஜாதகம் பார்த்தாலும் வேறு அவங்களா விரும்பி கல்யாணம் பண்ணாலும், ஆணம் பொண்ணோ விரும்பி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அங்கேயும் மைனஸ் ப்ளஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த பொருத்தங்கள் வந்து அடிபடுது. அதனால தான் இந்த பரிகாரம், இப்போ சொல்கிற பரிகாரம் எப்படின்னா, உயிர் பெற்று வாருங்க, கல்யாணம் முடிச்சுடுங்க. ஏன்னா வேலைக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்புறம் கல்யாணம் முடித்த பிறகு தேடிங்க. அதே பொருள் பெற்று வந்தால் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட், ஒரு 2 வருஷம் கழித்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்கள்ட்ட 25 வயசு 30 வயசு சிலவங்க வந்து வருத்தப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் கழித்து வாங்க, 2 வருஷம் கழித்து வாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். அதே இந்த உயிர் பற்று துண்டிப்பு வந்தால் ஒரு பொருள் பற்று ஒரு வீடோ ஏதோ வாங்கி போட்டுருங்க, அப்போ கல்யாணம் வந்துடும். அதே பொருள் பற்று இருந்தால் இருக்கிற வீடை விழுங்க, கல்யாணம் வந்துடும். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம வந்து ஒன்றும் மைனஸாக இருக்குல்ல, அதை ப்ளஸ் ஆக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணிக்கணும். அதுதான் மேட்ரு. உங்கள் DNA கர்மா ஆராய்ச்சியாளர் வேலாயுதம், நெல்லை வேலாயுதம். நன்றி, வணக்கம்.